ஐயா என்ன பார்த்து செவடியா பையா ஒரு வாட்டம் காட்டும் மன குமுறுத்துற தேவையா பையா ஐயா நானா பையா இதெல்லாம் யாரா எத்தி வைடா அண்ணாத்தா மாயலா எத்தி மரியாதை வேற ஐயா என்னடா அடிங்கப்பா நான் நம்பற வேண்டியது எடுவுடா ஏண்டா ஏங்க அப்ப நான் எங்க வரேன் தலைமலை ஏறி வரேன் ஏய் ஐயா அப்படி என்னடா நானியா யோ பேர் வந்து யாரே காரையா மூஞ்சது மர நல்லா ஐயா கிச்சாம்பரா சீனி படி வாங்க என்ன பாத்து ஐயா வந்து எப்படியா அவர் ஆயன பார்த்தா எப்படியா சொல்றா எப்படியா அப்படியே சியான பாரு சூத்து மேரே ஐயா உங்களுக்கு எப்படியா நல்லா கருன்னு சோத்து பான சூத்தி மாதிரிடா அது கரன சோத்து பான சோத்து மாதிரி ஐயா உங்களுக்கு கொரோனா வந்துக்குறா கோட கல்புங்க வாவ் கொரோனா வந்துக்குமா ஒண்ணே ஒண்ணு அவரே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு அப்ப ஐயா ஆபரேஷன் பண்ணிட்டாரா அடியில ஒண்ணு கிடையாதா ஆமா ஒண்ணே லாத்து போட்டு கிடக்குறா அது முன்னாடியா அம்மா தெண்டு காமகை காட்டு தூக்கி பிரேனந்து வராரு நான் போய் ஆபரேஷன் பண்ணி வந்தாரு எப்பா 5 கிலோ அரிசி வாங்கினு வெச்சலாம் வீல மூஞ்ச பத்தியா தெண்டு ஏய் அது ஏறா நீ ஏய் அப்புறம் என்னடா ஏங்க ரஞ்சிதா போய் பாரு சாப்பிட்டு கல் பண்ணுங்கப்பா அதுக்கு ஐயா ஆர்ல கம்மி பண்ணுங்க நல்லா வெட்டிக்கார் தான் சவுண்ட் வெட்டிக்கிறான் நீங்களா வாடா வாடா இந்த ரஞ்சு யாரா வாடா அவன வாடா பண்ணிக்கிறான் முன்னாடி பையா அவன்டா ஏய் இந்த ரஞ்சு அப்படி பாட்டாட வர பாட்டா பாட்டா ஏய் போட்டடா போட்டா அவன செருப்பு சொல்லு பேரு கோட்டை என்ன கோட்டை கோட்டை ஏய் என்னடா ஏத்தி பேசிறீங்க இல்ல நான் ஏத்தி பேசுறேன் வா இஷ்டமானா நீ யாரு நீ சடானேனா நீ சாமானா ஆமாடா ஐயா நம்ம சாமா அடியில தொங்கிங்கறாரா ஆமா உன்ட தொங்கிறேன் நானு ஆமா தச்சிங்கறாரு ஏய் உரா ஜோட போய் உரா ஏய் ஜோட போய் உரா ஓட மாட்டானியா எத்துனே ஒட்டிங்கடா டேய் இருந்தாலும் இந்த ரஞ்சனாபுரி பாட்டியாண்ட வர குடி தானா சூரா தானா சூரா கலவந்தோல் கலவந்தோடு இருமா போடு வாழ்ந்து வருகின்றேன் எனக்கு நிகழ் யாராவது உண்டா எனக்கு பாரு உண்டோ
ஆமா அந்த சோத்தை கொஞ்சம் போட்டுட்டா பூந்து செதுமும் போது ஆமா அந்த மாதிரி இதுக்கு வண்டி சோத்த போட மாட்டாங்க நீ அலியாந்தியா லதான் போடுவாங்க அந்த மாதிரி ஐயா சிரிப்புகிறாரு நீ பிஎல் வந்து போடுனா துணுவா இல்ல ஏடா சேந்து ஏண்டா மண்ணுக்கு கூட எங்கடா அலியாந்து போறாங்க அதுல ஒண்ணு கிடையாது நான் வேண்டி குட்டி பண்ணி வளர்ப்பாங்க அதுக்கு ஒண்ணுமே தெரியாது பெரிய பொண்ணா போய் மேய்ச்சிட்டு வந்துடும் பண்ணி கட்டி போட்டு வளர்ப்பாங்க எது எனக்கு தெரியாது பிய மொத்தத்துல அலியாந்தியா லதான் போடுவாங்க அந்த மாதிரி இப்ப நீ அலியாந்து போட்டுனா துண்டு மறுபடியும் ஊசி போடுவான் அவன் நல்ல ஜென்ம அவர் எத்தனை வாட்டி சொல்றாரு புத்திக்குதானே ஐயா கோவம் என்ன பண்ணுவாரா முன்னாடி போய் பச்சை பிஎம் ஒண்ணு மூஞ்சில துப்புவாரு பச்சை பிஎம் என்ன மூஞ்சில துப்புங்க எப்பா அப்படியே குத்தி வச்சா பாப்போம் பிஎம் ஒண்ணு சாதாரணமா துப்பாதே பிஎம் போட்டு கரகரன்னு மென்னு சார புறா உள்ள ஈத்துக்குன்னு வெறு சக்கையை மட்டும் தூள் துப்பு அப்படியே குத்தி வச்சா ஐயா தானே ஒரு மரம் ஒரு ராய்க்காவும் போயிட்டு அது கூட பச்சை பியாலாமே காஞ்சி பீ பொண்ணு நல்லா பச்சை பீ அச்சு முறுக்கு மாதிரி இருக்கும் உனக்கு பொண்ணு பயக்கமானா ஏய் வானாண்டா அதெல்லாம் சாப்பிட கூடாதுடா சாச்சு ஒண்ணா பசங்க எனக்கு கை வீசு ஏய் ஏன் உள்ள போடா நீ பேச நீ அவனோட பேசுற ஆனா சிரிச்சினாங்க அதெல்லாம் இதல ட்ரைனிங் சொல்றேன் கேவரோட அவனோட வாசம்னா பச்சை பீ வேணா பச்சை கேவர நடக்குது நல்லா போட்டு கரகன் மென்னு முதல்ல நீ துண்ணு காட்டு எங்களுக்கு துணுதுறாது ஏன் எங்களுக்கு கோவம் வராது ஏன் இதே கோவம் வந்தா நீ கரகன் மென்னு நாடு தாங்காது நம்ம கோவம் டேய் கோயால பாகட்டும் இந்த ரஞ்சிதாபுரி ஆண்டு வரக்கூடிய ஆனாசூரன் ஆனவத்தோடு ஆனவத்தோடு ஐயே நான் சொல்றேன் நான் பைத்தியக்காரனா நான் லூசா நான் நக்கலா நான் பைத்தியக்காரனா நான் பைத்தியக்கார குட்டியா ஏய் நீ பைத்தியம் அப்படி நான் பைத்தியம் ஏய் ஐயா ஒரு கேள்வி கேக்குறா அது சரியா பதில் சொல்றா நான் உன்ன ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லிட்டா நீ பைத்தியம் கிடையாது சரியா ஒரு வீட்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேரு அண்ணன் ரெண்டு பேர் தானா வேற யாரும் இல்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேரு ஒருத்தன் பேர் நாலூசி நீ லூஸ் தான் ஒருத்தன் பேரு நாலூசி நீ லூஸ் இன்னொருத்தன் பேர் நீலூசி அவன் பேரு சரிடா ஒருத்தன் பேரு நான் லூஸ் இன்னொருத்தன் பேரு நீலூசி கடைக்கு போயிட்டான் அப்ப வீட்ல இருக்கிறது யாரு ஏய் வீட்ல நான் லூஸ்ரா அதான் நீ லூசுரா ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஒருத்தன் பேர் நாலூசி ஒருத்தன் பேர் நீலூசி கடைக்கு போயிட்டான் வீட்ல நாங்க இருந்தேன் யாரு சத்தியமா நான் லூசுரா நீ தான் நீ உண்மையா பேசுகிற நீ ஹோட்டல்ல மட்டும் லூசு கிடையாது கம்பெனிலே நீ தான் பேரு லூசு நான் லூசு இல்லடா அப்படியா இந்த ரஞ்சிதாபுரி கோட்டை இருக்குது அல்லவா இதோடைய தாயாருடைய வரலாறு தெரியுமா எப்படி தெரியுமா ரஞ்சிதாபுரி கோட்டை எப்படி இருந்தது இந்த சோமகாசுரன் ஆண்ட பொழுது இது எப்படி இருந்தது சோனகாபுரி அப்படி என்று இருந்தது ஒரு நேரத்தில் நான்கு வேதங்கள் சொல்லக்கூடிய நான்கு வேதங்களையோ தான் படைக்க வேண்டும் என்று அந்த நான்கு வேதத்தையும் பிரம்மன் கரத்தில் இருந்து சோமகாசுரன் கவர்ந்து சென்றான். எப்படியா போனோம் எங்க போனோம் ஆதிரத்திலே சமுத்திரத்திலே சென்றான். அப்படி சமுத்திரத்தினுடைய செல்லும் பொழுது எப்படியாவது இந்த வேதத்தை கவர்ந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் ஏழ்மலையில் இருக்கின்றாரு. அவன் என்ன செய்தான்? கண்ட அவதாரம் எடுத்தான். கண்ட அவதாரம் எடுத்தாருங்க. எப்படியே கண்ட அவதாரம் எடுத்து சோமகாசுரனை கொன்று வேதத்தை கவர்ந்து வந்து பிரம்மனிடத்திலே ஒப்படைத்தான். அதன் பிறகு இந்த நாடு எப்படியாப்பட்ட நாடு? மணிநகராபுரி. மணிநகர் சொல்ல மணிநகராபுரி யாரு மணி?
மணினா ஊர் அதான் அந்த நாடு. ஆமாண்டா ஆமாங்க. மணிநகராபுரி இந்த மாதிரி மணிநகராபுரி ஆண்டது ஆண்டவர். இரு வீராதி வீரர்கள் யாரு? திரளியாடி இரணியாக்குதா ஏழுநீரு. கட்டி வச்சு கூட நீதான் சொன்ன எனக்கு தான் வாயில் நோய் இதெல்லாம். இரணியான் அது உன் வாயில் நோய் என் வாயில் வர மாட்டேது. என் வாயில நான் நோயில்லையா ஒன்று நோய் என்று வர மாட்டேது. நானே போடுவேன் எப்படியா பையா பச்சை உடம்புங்க எனக்கு. ஏன் பச்சை கிளீன்னா குண்டுவேன். பச்சை பிடி பண்ணதுக்கு அது. நீ வாங்க மணி பிடிச்சி நாட்டினாங்க அப்புறம். எப்படியா இரணியான் இரணியாக்குதா சொன்ன மாதிரியா மணி பிடிச்சி நாட்டினா என்னத்தா சொன்ன மணி பிடிச்சி ஆட்டின மாதிரி. மணி நகரபுரி ஆண்டாங்களே. அதுக்கப்புறம் யாரு ஆண்டாங்க? யாரு வாங்கினாங்க அந்த நாட்டை? அங்க கேரிய அவன் மாட்டாங்க. சொன்ன மாதிரி அவங்க மட்டும் தான் ஆட்டினாங்களா? நீங்க போய் சேர்ந்து ஆட்டிங்களா? ஓ சொன்னிய மணிதா சொல்லு மணிங்க. அது கிஞ்சிரமா அப்படியே அப்படியே அப்பாரு இந்த இரணியன் இரணியாக்குதல் ஒரு நேரத்திலே இந்த இரணியன் இரணியாக்குதல் எப்படி மாண்டார்கள் இரணியாக்குதல் நாங்க பட்டவர் அண்ணங்களை போய் கேக்குறாங்க ஏன்னா நாம் பேசக்கூடிய இந்த அறையிலே இரண்டு வாயில்படி தான் இருக்குது பேசுற ரகசியம் ஒரு ஒண்ணு உனக்கு தெரியணும் எல்லாம் எனக்கு தெரியணும் நாம ரெண்டு பேரும் மட்டும் தான் பேசுறோம் ஆனா வருவதற்கு ஒரு வாயில்படி போறதுக்கு ஒரு வாயில்படி ரெண்டு வாயில்படியுமே நம்ம கண்ணால் தான் இருக்குது ஆனா இந்த வாயில்படி யாருமே வரதில்ல போறது கிடையாது நாம பேசக்கூடிய ரகசியத்தை இந்த தாவரங்களுக்கு யாரோ சொல்றாங்க அது யாரு அப்படின்னு கேக்குற சமயத்துல நாம் இருக்கக்கூடியமோ இந்த பூலோகம் இந்த பூமியை தாங்கி பிடிப்பது யாரு பூமாதேவி எப்படியா இந்த பூமாதேவிப்பட்டவள் தான் எப்படியாவது நம்ம பேசுறது எட்டும் போய் அந்த தாவரங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்யறான் இந்த இரணியாத்தை என்ன செய்கின்றான் உடனே இந்த பூமாதேவி சிறப்பிடிக்கின்றான் எப்படியா சட்டத்துக்கு 16 கோணம் இந்த 16 கோணத்திலே ஒரு மூலையில நின்று இந்த பூமியை சுருட்டுறான்டா எப்படி சுருட்டுறான் நானே சுருட்டுவேன் சுருட்டுவேன் ஒரு கோலத்தில் இருந்து இந்த பூமியை பாயாக சுட்டுகின்றான் பூமாதேவி என்ன செய்கின்றான் ஐயா சொல்லுவாங்க என்னன்னு இந்த இரணியன் இரணியாக்குதல் ஒருத்தவங்க பாயா சுருட்டணும்னுவாங்க ஒருத்தவங்க பாயா சுருட்டி இந்த கக்கத்துல வைக்கும்போது பூமாதேவி தப்பிச்சிட்டான்னுவாங்க வரலாறு எப்படி ஒண்ணா இருக்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பூமியை பாயா சுருட்டி தன்னுடைய கக்கத்தில் அதாவது இந்த அள்ளுகள் இந்த இடத்துல வைக்க போகும்போது பூமாதேவியப்பட்டவள் யாருகளை போய் முறையிடுறா எம்பெருமான் ஏழுமலையான் வைகுந்த வாசன் அவனிடத்திலே சென்று முறையிடுகின்றான் அப்படி முறையிட்ட உடனே என்ன பண்றான் இந்த எம்பெருமான் ஏழுமலையான் சமரித்து வருகின்றான் அவர்களே தோற்று போய் மறைகிறான் நரகளால் கோட்டை அமைத்து மறைகின்றான் யானைகளு இந்த நரவல் வாட நாராயணுக்கு ஒத்துக்காது ஏய் மலண்டா மலன்னா ஐயா வாழ போட்டு மீன் தூண்டு போற பீ அதான் நரம் பீ கோட்டையா? தெரியாது. யாரு கூட தெரியாது பாக்கல நான். பீ கோட்டை தெரியுது. எப்படியா பீ பாத்துக்கலாம் பீ கோட்டை பார்த்தது இல்ல எப்படியா நரவலால் கோட்டை அமைத்து உள்ளே சென்று மறைந்தான் மறைந்தவுடனே இந்த பகவான் என்ன பண்றான் பூமாதேவிகளை சத்தியம் கொடுக்குறான் என்னோட சத்தியம் நான் இப்போதே சென்று நரகலால் கோட்டை அமைத்திருக்கக்கூடிய அந்த இரணியாக்குதனை அழித்து விட்டு வருகின்றேன் அப்படி என்று சொல்லிட்டு வெண்பன்றி அவதாரம் எடுக்கின்றான் அப்படி வெண்பன்றி அவதாரம் எடுத்து உள்ளே சென்று ஒரு பண்ணி என்ன பண்ணோம் நான் பண்ணீங்களா பீ துண்ணும் தெரிவித்து சொல்லலாம் இது நம்ம கதைக்கு நானா பேசிக்கலாம் ஆனா உண்மை கதையா ஒரு பண்ணி என்ன பண்ணும் எங்க நகரதோ அதான் துண்ணும் அதனால ஒரு பண்ணி எப்படி போய் அந்த பீய கலட்டி சேர்ந்தோ அது போல தன்னுடைய மூக்கினால் இந்த பகவான் என்ன பண்றாரு அப்படியே போய் அதை கிளறி அந்த இரணியாக்குதனை அழித்தார் ஆமா இரணியாக்குதனை அழித்த உடனே எங்கே செல்கின்றார் பூமாவிடத்திலே சென்று நாளை எப்படி இருக்குதா நல்ல நாள் இருக்கும் நன்றி உருவம் நரவலா இருக்குது. நரவலா இருக்கும் இந்த ரூபத்தை போன உடனே அவதராபு அவன் தட்டுவாணி அவன் தட்டுவாணி சொல்றான் இப்பேற்பட்ட அழகை நான் பார்த்தது அது அழகா அவனுக்கு அவன் சொல்றான் அப்படி அழகில இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தார்கள் அழகை கண்டு ஒன்று பூமாவும் பகவான் ஒன்னா சேர்றாங்க ஒன்னா சேர்ந்த உடனே அந்த இடத்துல இந்த பூமாதேவியப்பட்டவள் வேணுன்றா
ஆனா அந்த பகவான் வேணான்றான். என்ன ஓடுன்றாங்க வேணான்றாங்க. ஒன்னா சேர தேவையில்ல. எப்படியா ஒன்னா சேர தேவையில்ல. அப்படி சேர்ந்த உடனே ஒன்று சேர்ந்த உடனே ஒரு குழந்தை பிறந்தது. புரியுதா? அதாவது இந்த நரகல் வாடையோடு பிறந்த காரணத்தால் அந்த குழந்தைக்கு நரகாசுரா அப்படின்னு அவன் பண்ணான். அந்த இரணியன் என்ன செய்தான்? தம்பி செத்தது கூட அவன் மனசுல பல்ல. தம்பி சட்டத்தை கூட அவன் மனசுல பண்ணல. நானே தெய்வமா விளங்கணும் அப்படி என்று வர வாங்கி இருந்தாண்ட பையன். நான் வரம் தெரியுமா? எனக்கு மரணம் ஒன்று ஏற்பட்டால் இரவலிலும் இல்லாமல் பகலிலும் இல்லாமல் மேலவும் இல்லாமல் கீழேவும் இல்லாமல் நடுத்தரத்திலும் இல்லாமல் அது மட்டும் கிடையாது. எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் மனிதனாக இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் அதில் தான் எனக்கு மரணம் ஒன்று ஏற்பட வேண்டும் அப்படின்னு வரவாங்க. அப்படி வர கேட்டவனுங்க அந்த இடத்துல இவளை கண்டு ஒரு பிள்ளை பிறக்கின்றது. அவன் தான் பிரகலாதன். ஆமா ஆமா இரனுடைய மகன் பிரகலாதன். இந்த பிரகலாதன் என்ன சொல்றான்? அனைத்து குருகுலம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவருமே எப்படியா இப்ப ஒரு குழந்தை படிக்குதுனாக்கா எங்க படிக்க வைப்பாங்க? ஒரு ஆசா இருக்கணும். அந்த ஆசா கத்து தரணும். அந்த இடத்துல போய் பள்ளிக்கூடம் அப்ப வந்து குருகுலம். ஆமா பாடசாலையில படிக்கணும். இந்த இரணியங்கிறாம இரணியன் சொன்னவாறு இரணியன் சொன்னபடியே அனைத்து குழந்தைகளும் அனைத்து மாநில மக்களும் இரணியனே தெய்வம் நாம் எல்லோரும் துதி செய்வோம் அப்படின்னு இதுங்கிறாங்க. இரணியனுடைய பேரையா சொல்லிங்கிறாங்க. ஆனா இவன் பெற்றெடுத்தாமல் அவன் என்ன சொல்றான்? நமோ நாராயணனாய நமோ நாராயணனாய அப்படி என்று எம்பெருமான் ஏழுமலனுடைய அவனுடைய நாமத்தை உரைத்துக் கொண்டிருக்கின்றான். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் என் நாமத்தை உரைக்க. ஆனால் நான் பெற்றெடுத்த நான் பெத்தெடுத்து என் புள்ள என் பேர சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பாம்பு விட்டு சாவடிக்கிறான். சாவடிக்க முடியல. ஆமா விஷம் கொடுத்து சாவடிச்சான். முடியல. பெரிய மலையில இருந்து தள்ளி விட்டான். சாவடிக்க முடியல. அது மட்டும் கிடையாது. ஐயா யானைக்கு இது பத்தியா யானை மெரிச்சா எப்படியா விட பொருள் நசிங்க போடும். ஆமா அந்த யானையை விட்டு மெரிக்கிறான். முடியல. கடைசியாக தன் கரத்தில் இருக்கின்ற தண்டாயுதம் இந்த தண்டாயத்தில் அடிக்க போகும்போது அப்பயும் உயிர் போகல. ஏடா நமோ நாராயணா நாராயணா என்று உரைக்கின்றாயே. நமோ நாராயணா நாராயண என்று உரைக்கின்றாயே. தந்தையினுடைய நாமத்தை உரைக்காமல் அந்த நாராயண பேரையா சொல்லுங்கிறிய. அதனால உன் நாராயணன் என்கிறான். அவன் சொல்லும் பொழுது இந்த பங்களாவன் சொல்றான் தோணிலும் இருப்பார் குறும்பிலும் இருப்பார். எந்த இடத்துல ஒன்னா நாராயணா என்று குரல் கொடுத்தால் எங்கும் எதிலும் நிறைந்திருப்பவன். ஆமா எங்க இருந்தாலும் ஓடி வரக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த தூண்லவன் நாராயணங்கிறானா இந்த தூண்லவன் நாராயணங்கிறானா அப்படி என்று உரைக்கும் பொழுது இந்த தூணிலே என் நாராயணன் இருக்கின்றான் அப்படின்னு பிரகலாதன் சொல்றான். சொன்ன மறுகணமே கதாயுதம் இந்த கதாயத்தை எடுத்து தூணை மாற்று என்று ஒரே ஆட்டி அப்படியே அந்த தூணை பிளந்து கொண்டு மனித ரூபமும் இல்லாமல் மிருக ரூபமும் இல்லாமல் மனித உடலாகவும் மிருக முகமாகவும் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அப்படி எடுத்து இரவிலும் இல்லாமல் பகலிலும் இல்லாமல் அதிகாலையில் அந்தி சாயும் நேரத்தில் மேலும் இல்லாமல் கீழும் இல்லாமல் வீட்டுக்கு வாயிற்படி உள்ளும் இல்லாமல் வெளியே இல்லாமல் வாயிற்படியிலே வயிற்று எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் தன்னுடைய கரத்தில் இருக்கின்றது நகக்கன்று. இந்த நகத்தாலே அவர் மாண்டார். அதன் பிறகு பிரகலாதன் ஆண்டார். பிரகலாதன் ஆண்ட பிறகு அதன் பிறகு இந்த சோழகாபுரியாகப்பட்டது மைநகராபுரியா மாறிச்சு. அவங்களுடைய காலம் போன உடனே இந்த ரஞ்சிதாபுரி இந்த ரஞ்சிதாபுரி ஆமாண்டா இந்த ரஞ்சிதாபுரி பட்டியாண்டு வரக்கூடியவன் இந்த தானாசுரா. ஆமாண்டா எங்குமே தானாசுரம் மாளிகை தானாசுரம் மாளிகை அப்படி என்று பிரகலாதன் எப்படி அப்ப நாமயத்தை உரைக்காமல் அந்த வைகுண்ட வாசனுடைய நாமயத்தை உரைக்கின்றானோ அதே போல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு.
எனக்கு சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம் தெரியுமா? எனக்கென்று ஒரு மனைவி இருக்கின்றார், காந்திமதி. காந்திமதி உங்களுடைய மனைவி? ஆமாண்டா ஐயா. ஒரு ஆம்பியா மூண்டாட்டி இருக்க வேண்டிய அறை நான் சொல்லுவாங்க, பஞ்சனைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேற ஒரு விதமாக சொல்லுவாங்க. அந்த விதத்துல இந்த பஞ்சனைக்கு இந்த பஞ்சனைக்கு நான் போறதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவியாகப்பட்டவள் ஏதோ ஒரு பூஜை செய்கிறார். அது என்ன பூஜை இது வரைக்கும் தெரியலடா. யானையேலு திருமணமாகி எத்தனையோ ஆண்டுகளை உருண்டோடி விட்டது. அவன் என்ன பூஜை செய்யறான், ஏது பூஜை செய்யறான், இது வரையிலும் எனக்கு தெரியல. இன்று ஒளிந்திருந்து பார்க்க வேண்டும்.